தன்னோட அருமையான ஒரு வேண்டுதலை இங்கே பார்க்கணும். கர்த்தருக்கு சோத்திரம் இல்லாதாக ஏசி 54:13 பாருங்க. கர்த்தர் தேவன் நடப்பிக்கிற விதமும் அப்படிதான். உன் பிள்ளைகளால் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். வேறு யாரும் போதிக்கிற அவசியம் இல்லை. 2 வாரம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தரோட வார்த்தையினால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். வேறு பெற்றோர்கள் சொல்லிதான் பிள்ளைகள் போதிக்கப்பட அவசியம் இல்லை. குருமார்கள் சொல்லிதான் பெற்றோர் பிள்ளைகள் போதிக்கப்பட அவசியம் இல்லை. ஒரு கல்வி காரியத்தில் தான் பிள்ளைகள் போதிக்கப்பட அவசியம் இல்லை. கர்த்தராலே நீங்கள் போதிக்கப்பட்டிருப்பீங்க. வேறு இன்றைக்கு எதுவும் கிடையாது. கர்த்தருடையாலும் கர்த்தருடைய வசனத்தினாலும் உங்கள் பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆசைங்களா? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளையோட சமாதானம் பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளையோட சமாதானம் பெரிதா இருக்கும். கர்த்தராலே போதிக்கப்பட முடியாது. நீங்க அனுமதிங்க. அதாவது நீங்க ஞானசாரம் வரைக்கும் பிள்ளைகள் நீங்க போதிக்கலாம். ஞானசாரம் பெற்றதுக்கு அப்புறம் யாரை போதிக்கணுங்க? வசனம் தான் பிள்ளைகளை போதிக்கணும். கர்த்தர் ஸ்ட்ரெயிட்டா அவங்களை போதிக்கணும். அதுக்கு இடம் கொடுங்க. வசனம் உணவு ஆக்க முடியாது, செய்யுங்க. படி, அதைப்படி நட அப்படின்னு பிள்ளைய கற்று சொல்லிக் கொடுங்க. வசந்த படி அப்புறம் நட என்று சொல்லிக் கொடுங்க. வசனம் தான் அவங்க உணவு ஆகணும். நீங்க உணவு என்ன